ஒரு ஆண் பெண்ணோடு தான் சேர வேண்டும் என்ற இந்த நியமத்தையே பிசாசு மாற்றி ஆணோடு ஆண் சேர்கிற ஹோமோசெக்சுவலும் பெண்களோடு பெண்கள் சேர்கிற லெஸ்பியன்ஸும் வருது அப்படின்றார். நாங்கெல்லாம் எங்க தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே எங்களுடைய ஹார்மோன்லயே எங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. படைச்சவரை பார்க்கறத விட்டுட்டு படைக்கப்பட்டதை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க சரீரத்தில் இருக்கிற ஹார்மோன்ஸ் இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆகுது. இப்ப நீங்க கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சரீரத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்தில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். யாரெல்லாம் மாறலன்னு நினைக்கிறீங்களோ நீங்க கரெக்டா மாத்திட்டீங்கன்னா இங்க கரெக்டா மாற ஆரம்பிச்சிடும். பிசாசுடைய திட்டம் நான் பரலோகம் போறது அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த திட்டம் இருக்குது பாருங்க, இந்த டிசைன்ல அவன் கை வைப்பான். அதுக்கு என் கண்களை வேற எங்கேயும் என்ன செய்வேன்னா பார்க்க வைப்பான். ஏன்னா நான் அதை பார்க்க 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 இங்க டிசைன் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். கர்த்தர் வச்ச ஒரிஜினல் பிளான் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆனா திரும்ப கரெக்டா மாற்றி சாயலை கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க ஜீன்ல இருந்து சேஞ்ச் பண்ணுவார், உங்க ஹார்மோன்ல இருந்து சேஞ்ச் பண்ணுவார், உங்க சுகர் கூட கரெக்டா மாற ஆரம்பிக்கணும். நான் சொல்றேன், கர்த்தரை அறிகிற அறிவு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பேக் டு த ஃபார்ம் வந்துடும். பேக் டு த ஒரிஜினலுக்கு நீங்க வந்துடுவீங்க. என் சாயல் எனக்கு வந்த உடனே மந்திரிமார்களும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். என் மகிமை எனக்கு திரும்பவும் வந்தது. தேவனை அறிகிற அறிவு எங்க இல்லையோ அங்க இந்த மாதிரி வழிதப்பி போகிற காரியங்கள் கண்டிப்பா அங்க இருக்கும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. படுகொலியிலும் உளையான சேற்றிலும் விழுந்து கிடந்த நம்மளை கர்த்தர் கை தூக்கி உயர்த்தி கண்மலையின் மேல கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைத்திருக்கிறார். ஏமேன். அவரை துதிக்கும் புது பாட்டை நம்ம வாயில வைத்திருக்கிறார். எத்தனை பேர் அதற்காக நன்றி சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. ஒரு சூப்பரான ஒரு சாங். ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் என் உயிருள்ள மட்டும் நான் உம்மை மாத்திரமே துதிப்பேன். கரங்களை தட்டி பாடலாமா? Amen. நல்லா ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதா. நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி. கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால் கரங்களில் என்னை சுமந்து கொள்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பெயர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்து. வாய்களை திறந்து ஓ இந்த நுள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால் ஆச்சரியமாக நடத்தி செல்வதால்.
திருப்பதா என் வாழ்க்கை எல்லாம் ஓ என் உள்ளம் நீ வந்ததா என் வாழ்க்கை எல்லாம் நிறைந்திருப்பதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் கண்மணி போல காத்துக் கொள்வதா உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா சொல்லலாமா கண்மணி போல காத்துக் கொள்வதா உன் கரங்களில் என்னை வரைந்திருப்பதா உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் நான் உம்மை துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன் நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு ஹalleluya ஹalleluya நீங்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல தகப்பனாய் இருக்கிறார் ஹalleluya தகப்பன் நம்முடைய தலையை நிமிர செய்கிறவராய் இருக்கிறார் ஏனென்றால் அவரே நமக்கு கேடகம் அவரே நமக்கு பலனாய் இருக்கிறார் ஒருவேளை சத்துருக்கள் விரோதமா பெரிய இருக்கலாம் ஆனா கவலைப்படாதீங்க சத்ருவின் கைக்கு கர்த்தர் நம்மளை ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்ன பண்ணுவார்னா சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலைகளை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் ஹalleluya தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே எங்கள் தலையை நிமிர செய்கிறவரே நல்ல கரங்களை தட்டி தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன ஆனாலும் சோர்ந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை தகப்பனி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட மாட்டீர் தகப்பனி தாங்குகிறீர் என்னை தள்ளாட விட கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர் அச்சமில்லையே கலக்கமில்லையே அச்சமில்லையே கலக்கமில்லையே வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லை அறிக்கிடலாமா வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு தோல்வி என்றும் எனக்கில்லை கேடகம் நீரே கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே எத்தனை பேருக்கு ஆசை என் தலைய என் சத்துருவுக்கு முன்பாக கர்த்தரை உயர்த்தணும் உண்மையாவே ஆசைப்படுறீங்களா ஆனா நீங்க இப்படி பாடக்கூடாது இப்படி தலை உயர செய்யறவான்னு உடனே நீங்க என்ன பண்ணணும் நல்ல சத்தத்தை உயர்த்தி பாடணும் நீங்க பாடுற பாட்டுல இன்னைக்கே உங்க தலையை கர்த்தரை உயர்த்திடணும் ஆமென் ஹalleluya
கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. சத்தம் உயரட்டும். தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டன. ஆனால் சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, கலந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட விட மாட்டீர். தகப்பனி தாங்குகிறீர், என்னை தள்ளாட. கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை தாங்குகின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே, வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கு. ஓ, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்க மாட்டேன், ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டான் பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பேன். அறிவு கெட்டான் பேரமைதி பாதுகாக்குதே. விரும்பத்தக்கவை தூய்மையானவை, விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம் எடுப்பேன். அவைகளை தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்து ஜெயம். கேடகம் நீரே, கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் 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 நீரே. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு மகிமை. நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். ஏமே, நம்பினோரை அவர் என்றும் கைவிடாதவர், அவர் மாறாதவர். நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்ம அப்பா மாறவே மாட்டார். மனிதர்கள் மாறுவாங்க, உங்க சொந்த பந்தம், உங்களுடைய நண்பர்கள், உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள் கூட மாறலாம். ஆனா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் நம்முடைய தகப்பனா இருக்கிறவர். ஒரு நாளும் அவர் மாறவே மாட்டார். பொய் சொல்ல அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனமாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. ஏமே, அவர் ஒன்னு சொல்லிட்டா சொன்னதுதான். ஏமே, நேற்றும் என்றும் என்றென்றும் மாறாதவரை ஆராதிக்கலாமா? நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர்,
நம்பினோரை என்றும் அவர் கைவிடாத. நல்ல கரங்களை தட்டி நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் நம்பத்தக்கவர், நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல ஒரு மனுஷன் அல்ல, மனமாற மனுபுத்திரன் அல்ல. நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை நடத்தி செல்வார். விசுவாசத்தை துவங்கினவர் இறுதி வரை நடத்தி நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நேற்றும் இன்றும் நாளை என்றும் மாறாதவர், நம்பினோரை என்றும் அவர் கைவிடாதவர். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். சொன்னதை செய்பவர். உங்க கரத்தை பிடிச்சவர் முடிவு பரியந்தம் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷங்க பாதியில கைவிடுவாங்க, ஆனா நம்முடைய தகப்பன் கரத்தை என்னைக்கு பிடிச்சாரோ அன்னையிலிருந்து அதிசயமாக ஆச்சரியமாக அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கரம் பிடித்தவர் என்னை
சேர்த்து மகிழ்ந்திடுவார். சொல்லுங்களேன். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை இயேசு நம்பத்தக்கவர், உண்மையுள்ளவர், சொன்னதை செய்பவர். அவர் சொன்னதை செய்பவர். கரங்களை தட்டி பாடலாமா? நல்ல உற்சாகமாக விசுவாசத்தோடு. என்னை கரம் பிடித்த ஆண்டவர் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். எத்தனை சூழ்நிலைகள், எத்தனை பேர் என்ன கைவிடலாம், ஆனா என் கரத்தை பிடிச்ச என் ஆண்டவர், என் தகப்பன் என்னை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து மகிழ்ந்திடுவார். Come on. கரம் பிடித்தவர் என்னை கடைசி வரை கரை சேர்த்து
என் வியாதியை மாற்ற உம்மால முடியும். என் பிள்ளைகளை மாற்ற உம்மால முடியும். ஓ, நாங்க போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையை மாற்ற உம்மால முடியும்ப்பா. ஓ ரமணா ஷரே ரெண்டமனே நனமம சொல்லலாம். ஆகும், எல்லாம் ஆகும், ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். விசுவாசம். ஆகும், எல்லாம் ஆகும். உம்மாலேதான் எல்லாம் ஆகும். ஆகும், எல்லாம் ஆகும். ஓ, உங்க நாமத்தினால எல்லாம் ஆகும். உங்களால மட்டும்தான்ப்பா அதிசயத்தை செய்ய முடியும். எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்ற உம்மாலே முடியும். எங்க வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற உம்மால முடியும். என்னுடைய வனாந்திரத்தை செழிப்பாய் மாற்ற உம்மால முடியும். என் குறைவை நிறைவாய் மாற்ற உம்மால முடியும். என் வியாதியை மாற்ற உம்மால ஆகும் அப்பா. கொஞ்சம் அந்நிய பாஷையில பேசி ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. ஓ, அறிவு கெட்டாத ஒரு சமாதானம் நம்மை நிரப்புகிறது. ஓ, தேவ சமாதானம் நம் இருதயத்தை நிரப்புகிறது. நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் தாயினும் மேலாய் நம்மளை நேசிக்கிறவர், தாயினும் அதிகமாய் நம்ம மேல அன்பு வைக்கிறவர். ஓ ஹalleluya. ஒருவேளை கைவிடப்பட்ட நிலைமையில நீங்க வந்திருக்கீங்களா? எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்களா? உங்க கரத்தை கர்த்தர் பிடிக்கிறார். ஹalleluya, ஹalleluya. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹalleluya. ஓ ரிபாலா ஷண்டா கதரா பாபா பாபா ஷெரேல நன மாமா மாமா மாமா. ஓ ரிகாடா நன மாமா. உங்க அன்பு பெரியதப்பா. நீங்க எங்க மேல வச்ச தயவு பெருசப்பா. ஓ ஹalleluya, ஹalleluya. உம்முடைய அன்பை வர்ணிக்க வார்த்தை இல்ல. ஹalleluya. ஓ ரமனா ஷகதரா. அவருடைய அன்பை நினைத்து, கல்வாரியில அவர் சிந்தின அந்த இரத்தத்தை நினைத்து, சிலுவையில கர்த்தர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். ஒரு தாயா இருந்து அவர் உங்களை பெற்றெடுத்திருக்கிறார். நீங்க அவருக்கு வேணும், நீங்க அவருக்கு ரொம்ப முக்கியம். ஓ ரபாலா ஷண்டதரமா. ஹalleluya. விகடதனா மாமா பாடலாமா. தாயினும் மேலா என் மேல் அன்பு வைத்தவர் நீரே,
ஒரு தந்தையை போல என்னை ஆட்சிடுவீரே அப்பா. தாயினும் மேலால் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலால் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய், ஓ தாயினும் மேலாய் எங்க மேல அன்பு வைத்தவரே, தேற்றிடுவீரே. என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். சொல்லலாமா? உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் உன் கரம் பிடிப்பேன். என்னை காக்கும் கரம் அதை நழுவ விடாமல் முத்தம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். சொல்லலாமா? என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். உம்மேலே அன்பு வைத்தேன் நான், உமக்காக எதையும் செய்வேன். தாயினும் மேலால் என் மேல் அன்பு வைத்தவர் நீரே, ஒரு தந்தையை போல என்னையும் மாற்றி தேற்றிடுவீரே. தாயினும் மேலாய்
எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். உம் தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு ரலாஷரே உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவர் ஜீசஸ், எங்க ஆத்துமாவுல கலந்தவரே. மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய்வேன். சொல்லுவீங்களா அப்பா? உங்க மேல அன்பு வைத்தேன் அப்பா, நான் உமக்காக எதையும் செய்வேன். கைவிடப்பட்ட நேரத்தில் எல்லாம் உம் கரம் பிடித்தேன். என்னை மரமதி கழுவ விடாமல் முத்தம் செய்தேன். கைவிடப்பட்ட நேரங்கள் எல்லாம் உம் கரம் பிடித்தேன். என்னை காக்கும் கரமதி நழுவ விடாமல் முத்தம் செய்தேன். என் உயிரோடு கலந்தவரே, ஓ ஜீசஸ், உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு ஓ ஜீசஸ், ரலாஷரே என் உயிரோடு கலந்தவரே. லமாமாமா என் உயிரோடு கலந்தவரே, உறவாலே என் உயிரோடு கலந்தவரே. என் உயிரோடு கரங்களை உயர்த்தி அப்பா, என் உயிரோடு கலந்தவரே, மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு ஷரலதரவா ரிகடலனமமம ரிமனலலவா. ஓ ஜீசஸ், மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் எத்தனை பேரால சொல்ல முடியும்? உமக்காக எதையும் நான் செய்வேன் ஆண்டவரே. நான் உமக்காக எதையும் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். எந்தன் கால்கள் இடரும் போது விழுந்திட மாட்டேன். தோளின் மீது ஏறிக்கொண்டு பயணம் செய்வேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். என் உயிரோடு கலந்தவரே, உம் உறவாலே மகிழ்ந்திடுவேன். மேலே அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய். உங்க மேல அன்பு வச்சுட்டாப்பா, அன்பு வைத்தேன் நான் உமக்காக, எதையும் செய். தாயின்
தாயினும் மேலாய் எங்கள் மேல அன்பு வைத்தவரே, தகப்பனிலும் மேலாய் எங்களை ஆதரிக்கிறவரே, எங்களை சுமந்து செல்கிறவரே, ஹalleluya. உங்க அன்பு எத்தனை பெரியதப்பா! ஓ, உங்க இரக்கம் எத்தனை பெரியது, உங்க தயவு எத்தனை பெரியதப்பா! கொஞ்சம் நினைச்சு பார்க்கலாமா? ஆண்டவருடைய அன்பு எத்தனை பெரியது. நீங்களும் நானும் பாவிகளாய் இருக்கும் பொழுதே கர்த்தர் நம்மளை நேசித்திருக்கிறார். அவருடைய காருண்யத்தினால நம்மளை இழுத்திருக்கிறார். அவருடைய அன்பினால நம்மளை அரவணைத்திருக்கிறார். ஹalleluya. எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக அந்த சிலுவையை கொண்டு வருவோம். சிலுவையிலே அப்பா என்ன மைண்ட்ல வச்சுட்டு, ஓ நான் நல்லா இருக்கணும் என்பதற்காக எத்தனை அடிகள், எத்தனை அவமானங்கள், எத்தனை ஏளனமான பேச்சுகள், அப்பா எனக்காக எவ்வளோ சகிச்சீங்க. இதெல்லாம் என் மேல வச்ச அன்பின் நிமித்தமாகவே. ஹalleluya, ஹalleluya. இந்த நாள்ல அவருடைய அன்பினால கர்த்தர் நம்மளை நிரப்புகிறார். அவருடைய அன்பினால் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வெறுமையான இருதயத்துல மனிதர்கள் என்னை நேசிக்கலையே, என்னுடைய சொந்த பந்தம் என்னை நேசிக்கலையே நினைக்கிறீங்களா? மனிதருடைய அன்புக்காக ஏங்காதீங்க. ஓ, இப்பொழுது அந்த வெறுமையான அந்த இருதயத்தை அவருடைய அன்பினால கர்த்தர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. ரிபாலா ஷகராதனா மாமா மாமா ரீகடஹந்தனமோ. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, உங்க அன்பினால் எங்கள் இருதயத்தை நிரப்புவீராக. உங்க அன்பினால் எங்கள் இருதயம் நிரம்பட்டும் அப்பா. Thank you Lord. Rala sheredana mama mama ribala shegedana mama mama. அப்படியே ஆவியில ஓ நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அவரை ஆராதிக்கலாம். ஷகடாதா நாமா மாமா ரீபாலா ஷெதரேலே ஹாதரபோ. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவரே, ஓ ரிகமா மாமா மாமா. தகப்பனாக இதுவரைக்கும் எங்களை தோளின் மேல சுமந்து வந்தீரே, உங்க தயவுனால எத்தனையோ சூழ்நிலைகளை நாங்கள் தாண்டினோம் அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, நிறைப்பவர். சொல்லலாமா? எல்லாவற்றிலும் எல்லாமுமாக இருந்தவரே, இருப்பவரே, எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிறைத்தவரே, கரங்களை உயர்த்தி சோத்திரமே
வார்த்தைக்கு எங்களை உட்படுத்தினீரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்தும் ஓ ரக்கடலஷரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறே. உயிர் பிழைத்த உதவி பெற்ற உயிருள்ளவரை ஷகடலதரபபபபா. உயிர் பிழைத்த உதவி பெற்ற உயிருள்ளவரை துதிப்பேன். துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. துணையாளரே, துணையாளரே, துன்பத்தில் தாங்கும் மனவாளரே. அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகமூற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். ஸ்தோத்திரமே, 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 மறவாமல் செலுத்துகிறேன். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்த உதவி பெற்ற உயிருள்ளவரை ஷகடலதரபபபா. உயிர் பிழைத்த உதவி பெற்ற உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்களை அசைத்து விலையை செய்கிற தேவனால எல்லாம் ஆகும். நீர் காட்சுகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, விலையை செய்கிற கர்த்தராலே எல்லாம் ஆகும். ஷகடலதர. அல்லேலூயா. ஆமென். உம்முடைய மன விருப்பங்கள் யாவையும் கர்த்தர் இந்த மாதத்துல, இந்த வாரத்துல நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். எதுக்கெல்லாம் மன விருப்பப்பட்டீங்களோ, இது எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு எதெல்லாம் நினைத்தீர்களோ, நீதிமானுக்கு அவன் விரும்புறது கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுடைய மன விருப்பத்தை அருளி செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இவ்வளவு நேரமாக உங்க அன்பிலே களி கூறுவோம், உடைய பிரசன்னத்தை என்ஜாய் பண்ணுவோம். நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவ சமாதானம், உங்க அன்பு எங்களுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறது. இதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். Praise God. Hallelujah. சத்தமா hallelujah. Hallelujah. 1 நாளாகமம் 4:10 தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்த உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று அவன் வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. ஆமென்.
இந்த வருஷத்திலே நாம் ஜெபிக்கிறதான காரியங்களை அருளி செய்கிற ஆண்டவர், நமக்கு கொடுக்கிற ஆண்டவராய் இருக்கிறார். ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் என்று நீங்கள் ஜெபித்திருப்பீர்களே. யாப்பேஸ் அதே விதமாக தான் ஜெபித்தான், என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி. அவனுடைய ஜெபத்தை கேட்டு பதில் தந்த அதே தேவன், நான் என்னையும் ஆசீர்வதியும் என்று இந்த வருடத்திலே நாம் ஏறெடுக்க போகிற அத்தனை ஜெபங்களை கேட்டு நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய எல்லைகளை அவர் விரிவாக்க போகிறார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தனித்துவமான குணநலங்கள், தனித்துவமான ஆசீர்வாதங்கள், யூனிக்கான ஒரு டேலண்ட்ஸை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து வைத்திருக்கிறார். ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து. ஆனால் தாளந்து இல்லாமல் எதுவுமே இல்லை. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை, திறமைகளை ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். செய்திக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லிட்டு போறேன். கர்த்தர் இதை சொல்லும்படி உணர்த்தினார். நீங்கள் நீங்களாகவே இருக்க வேண்டும். நீங்கள் நீங்களாக இருங்க. நம்ம எப்படி இருக்கணும்? வேற யாரையாவது காப்பி பண்ணி நான் இவங்கள மாதிரி இருக்கணும், இவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம எப்படி இருக்கணும்? நம்மள மாதிரி என்ன செய்யணும்? இருக்கணும். அப்பதான் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்குள் இருக்கிற அந்த தனித்துவமான திறமைகள் வெளியில் வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஒவ்வொருவருடைய கைரேகைகளும் வித்தியாசமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா அதன் மூலமாக கர்த்தர் என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கென்று ஆண்டவர் சில காரியங்களை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கென்று சில தாளந்துகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதில் நீங்கள் எக்ஸல் ஆகுங்க, அதில் நீங்கள் டெவலப் ஆகுங்க. உங்களுக்குரிய காரியங்கள் என்னவென்று சொல்லி நீங்கள் கண்டுபிடித்து அதில் நீங்கள் வளர வேண்டும். ஆமென். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்னா பிடிக்கும்? ஆமென். எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமென். நான் எப்போ கேட்டால் 2 கையும் தூக்கிடுவேன். நீங்களும் 1 கை தூக்கி, நான் 2 கை தூக்கிடுவேன். ஆமென். ஏன்னா எனக்கு 2 மடங்கு ஆசீர்வாதம் வேணும். ஹல்லேலூயா. ஸோ ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆசீர்வாதத்திற்கு எதிராக இருக்கிறவர்கள் தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக இருக்கிறார்கள். ஏனென்றால் ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி தேவன் முதலாவது அவர்களை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து என்று பார்க்கிறோம். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார். யாக்கோபை தேவன் ஆசீர்வதித்தார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் ஆசீர்வதித்தார். சீஷர்களை பெத்தானியா வரைக்கும் அழைத்து கொண்டு போய் 2 கரங்களையும் உயர்த்தி அவர்களை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். எனவே பேதுரு கூட அவருடைய பிரசங்க சொல்லும் பொழுது, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு, உங்களை உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி விடுவித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கே தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அனுப்பினார். அப்ப அவர் வந்ததனுடைய முதல் நோக்கம் என்னவென்று சொன்னால், நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதுதான். சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாக விலகி போகும். அதனால எனக்கு இதெல்லாம் தேவையில்லைங்க, இதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அது தூரமாவே விலகி போயிருமா. ஆனா நான் கர்த்தருக்குள் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் எனக்கு ஆசீர்வாதம் தேவை. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்ன தரும்? ஐஸ்வரியத்தை தரும். கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஐஸ்வரியத்தை தரும். அதனுடைய வேதனை அவர் கூட்டார். தாவீது ஒரு பெரிய வீடு கட்டி சொல்றாரு, தேவரீர் இந்த வீட்டை நீங்க என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கணும். உமது ஆசீர்வாதத்தினால உமது அடியானுடைய வீடு உமக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைவரப்பட்டிருப்பதாக, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. ஆமென். பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும், மனைவி ஆசீர்வதிக்கப்படணும், கணவன் ஆசீர்வதிக்கப்படணும், குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். எனவே முதலாவது ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ முதல்ல இருந்து நம்ம வரப்போறோம். ஆதியாகமத்திலிருந்து இருந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு ஆசீர்வாதமாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஃபர்ஸ்ட் எப்படி ஆதாமையும் ஏவாளையும் தேவன் ஆசீர்வதித்தார், அந்த ஆசீர்வாதத்தில் என்ன இருந்தது, அந்த ஆசீர்வாதம் அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுவதற்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்ற காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 1:28. ஆதியாகமம் 1:28. ஃபர்ஸ்ட் முதல்ல ஆண்டவர் மனுக்குலத்தை எப்படி அவர் ஆசீர்வதித்தார் வாசிப்போம். முதலாவது ஆணையும் பெண்ணையும் அவர் படைத்துவிட்டு அவர் என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்படின்னா முதலாவது தேவன் யாரை ஆசீர்வதித்தார் என்று சொன்னால், ஆதாமையும் ஏவாளையும் ஆசீர்வதிக்கும் போது என்ன சொல்லி ஆசீர்வதிக்கிறார் என்றால், நீங்கள் பலுகி பெருகி. அப்படி என்றால் இருக்கிற நிலைமையிலே இருப்பது ஆசீர்வாதம் அல்ல, இன்னும் பெருக வேண்டும் என்பது தேவனுடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. நீங்கள் இன்னும் பெருகுவீர்கள். வலது புறமும் இடது புறமும் நீ இடங்கொண்டு என்ன செய்வாய்? பெருகுவாய்.
இயர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன், இயர் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி. ஆமென். விரிவாக்கத்தின் ஆண்டு, செழிப்பின் ஆண்டு, ஆசீர்வாதத்தின் ஆண்டு. தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லை என்னாக்கி பெரிதாக்கி நீங்கள் பழகி பெருகி, அடுத்தது பூமியை நிரப்பி. சக்கர டப்பாவையே நம்மளால நிரப்ப முடியல, ஆனா இங்க ஆசீர்வாதம் என்ன சொல்லுது? பூமியவே நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிரப்புவீர்கள். பூமியை நிரப்பி, அடுத்தது அதை கீழ்ப்படுத்தி, அதை கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வீர்கள்? ஆண்டு கொள்வீர்கள். அப்படின்னா everything will be a subordinate to you. எல்லாமே you will be superior to them. எல்லாமே உனக்கு கீழே தான் இருக்கும். நீ தான் எல்லாவற்றையும் என்ன செய்து கொள்வாய்? ஆண்டு கொள்வாய் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்தை தான் நான் இன்றைக்கு உங்கள் மேல ப்ரொனவுன்ஸ் பண்றேன். இயேசுவின் நாமத்திலே உங்களுடைய குடும்பம், உங்களுடைய வேலை, உங்களுடைய ஃபைனான்ஸ், உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சமாதானம், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலுகி பெருகும். உங்களுடைய எல்லா காரியங்களும் பலுகி பெருகும், பழகி பெருகும். நீங்கள் நிரப்புவீர்கள். எல்லா காரியங்களையும் நீங்கள் நிரப்புவீர்கள். காலியா இருக்கிறதெல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். எதெல்லாம் காலின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீர்களோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிரம்பும். ஆதாமின் மேல, ஏவாளின் மேல வந்த அதே ஆசீர்வாதம் இன்றைக்கு ஒவ்வொருவர் மேல வந்து இறங்குவதாக. ஆமென். தேவனுடைய பரிபூர்ண சித்தம் தான் அது. ஏன்னா அவர் வாயை திறந்து முதல் மனுக்குலத்தை ஆசீர்வதிச்சதுதான் his perfect will. அவருடைய முழு சந்தோஷமா மனுஷனை படைச்சிட்டு சந்தோஷமா மனுஷனை அவர் ஆசீர்வதிக்கும் போது சொன்ன வார்த்தைகள் தான், நீங்க பலுகி பெருகுவீர்கள், நீங்கள் கீழ்ப்படுத்துவீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டு கொள்வீர்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் சொல்லுங்க, நான் பலுகி பெருகுவேன், நான் பெருகுவேன், பெருகுவேன். நான் பெருகிறதை எல்லாரும் பார்ப்பார்கள். எனக்குரிய யாவும் பெருகும், என்னுடைய மந்தைகள் பெருகும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமா, ஒரு ஆடு ரெண்டு ஆடு இல்ல, எல்லாம் 200 ஆடு வச்சிருக்கணும், 100 ஆடு வச்சிருக்கணும். அப்பதான் எங்களுக்கு அது ஒரு பெருமை. எங்க சபைக்கு 100 ஆடு வச்சிருக்கிறவங்க வர்றாங்க, ஒருவனுக்கு 100 ஆடுகளுடையவனா இருந்து. ஹல்லேலூயா. சோ பெருகிறது ஒரு ஆசீர்வாதம், கீழ்ப்படுத்துகிறது ஒரு ஆசீர்வாதம். எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துவது, ஆண்டு கொள்வது ஒரு ஆசீர்வாதம். பூமியை நிரப்புவது அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தினாலே தேவன் நம்முடைய சபை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த ஆசீர்வாதம் இவங்க வாழ்க்கையிலே வந்து பழிப்பதற்கு அவர்கள் எப்படி இருந்தார்கள் அப்படின்னு சொன்னா வாசிக்கலாம். 26ஆம் வசனம், 26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. இப்ப திரும்ப வருது பாருங்க. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், மிருக ஜீவன்களையும், பூமி அனைத்தையும், பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். ஏன் ஆளக்கடவர்கள்? அவர்கள் என் சாயலிலே இருக்கிறபடினாலே. போன வாரம் கூட நம்ம தான் பார்த்தோம். ஹல்லேலூயா. என் சாயலிலே அவர்கள் இருக்கிறபடினாலே அவர்கள் என்ன செய்ய கடவர்கள்? ஆளக்கடவர்கள். அப்ப நல்லா கவனிங்க. ஆதாமுக்கு ஏவாளுக்கும் மேல வந்த அதே ஆசீர்வாதம் நம்ம மேல வரணும்னு சொன்னா நம்ம யார் சாயல்ல இருக்கணும்? யார் சாயல்ல இருக்கணும்? தேவனுடைய சாயல்ல இருக்கணும். சீக்கிரமா 2 பேர் வாங்க. நீங்க 2 பேர் வாங்க. வாங்க வாங்க வாங்க. இப்போ இவர் தான் தேவன். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க இங்க. இப்போ இவர் தான் தேவன். ஹல்லேலூயா. இப்போ தேவன் என்ன செய்யறாரு? மனுஷனை படைக்கும் போது யார் சாயல்ல படைக்கிறாரு? இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என் சாயல்ல இந்த மனுஷனை என்ன செய்யணும்? படைக்கணும். சரி, இப்போ இவர் சாயல்லையே படைக்கிறார். சாயல் என்பது குணநலன்கள், சாயல் என்பது மகிமை, சாயல் என்பது கேரக்டர். ஹல்லேலூயா. இப்போ இவர் சாயல்லையே இவர் படைக்கிறார். நல்லா கவனிங்க. இவரையும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கிறது. சாயல்ல எப்படி இருக்கிறாங்க? 2 பேரும் ஒரே மாதிரி இருக்கிறார்கள். சரி, இப்போ இவர் சாயல்ல படைச்சிட்டு தான் என்ன செய்யறாருன்னா ஆசீர்வாதத்தை ப்ரொனவுன்ஸ் பண்றார். ஆமென். இப்போ இவர் யார் சாயல்ல இருக்கிறாரு? தேவனுடைய சாயல் இருக்கிறார். சாயல்ல படைச்சிட்டு ஆசீர்வாதத்தை சொல்றார் இவர் மேல. நீ என்ன செய்வாய்? எல்லாவற்றையும் நிரப்புவாய், ஆண்டு கொள்ளுவாய், கீழ்ப்படுத்துவாய் அப்படின்னு சொல்லி இவரை ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதிச்சுட்டு இவர் போயிட்டார். ஆமென். இப்போ இவர் யாரு? இப்போ இவர் வந்து ஆதாம். எந்த சாயல் இருக்கிறாரு? எந்த சாயல் இருக்கிறாரு? தேவனுடைய சாயல் இருக்கிறார். நல்லா கவனிங்க. இந்த சாயல் இருக்கிற வரைக்கும் தான் அந்த blessing வேலை செய்யும். இந்த சாயல் இருக்கிற வரைக்கும் இந்த அவர் கொடுத்ததான கீழ்ப்படுத்துவாய், ஆண்டு கொள்ளுவாய், நிரப்புவாய், பழுகி பெருகுவாய், இதெல்லாம் தேவனுடைய சாயல் இருக்கிற வரைக்கும் வேலை செய்யும். அதனால பிசாசு ஆசீர்வாதத்தை டச் பண்ணல, தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை அதை டச் பண்ணல, ஏவாள்கிட்ட யாரையும் அவன் தொடல, ஒரு வியாதியோ எதையுமே கொடுக்கல. அவனுக்கு என்னன்னா சாயலை இழந்துட்டா ஆசீர்வாதம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களை விட்டு என்ன செஞ்சிடும்? போயிடும். அதனால இவங்களை என்ன பண்ண வைக்கணும்? சாயலை இழக்க வைக்கணும். வசனம் சொல்லுது ரோமர் 3:13, எல்லாரும் பாவம் செய்து தேவ
மகிமை அற்றவர்களாகி. நல்ல கவனிங்க, மகிமைனா சாயல், சாயல்னா மகிமை. அப்போ பிசாசு இவனை பாவம் செய்ய வச்சு, ஆதாம பாவம் செய்ய வச்சு சாயலை இழக்க வச்சுட்டான். எது போயிருச்சு இப்போ? எதுங்க போயிருச்சு இப்போ? சாயல் போய். சாயல் போன உடனே என்ன போயிருச்சு? ஆசீர்வாதம் காணோம். என்ன காணோம்? ஆசீர்வாதம் இல்லை. ஆமென். இப்போ இதெல்லாம் நம்ம போன வாரம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த சாயலை திரும்ப கொடுக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து வந்து சிலுவிலே அவர் என்ன செய்தார்? மரித்தார். மரித்து நம்முடைய ஆவி மனிதனிலே அவருடைய சாயலை திரும்பவும் என்ன செஞ்சிட்டாருன்னா கொடுத்துட்டார். நல்லா கவனிங்க, சாயலை திரும்பவும் தேவனுடைய சாயலை நமக்கு என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டார். எல்லாரும் சொல்லுங்க, நான் சொல்லுங்க, நான் தேவ சாயலில் இருக்கிறேன். நான் தேவ சாயலில் இருக்கிறேன். சரி, இப்படி ஒரு 10 தடவை சொன்ன தேவ சாயலுக்கு வந்துருவோமா? அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஆனா எது உண்மைன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க ஏற்கனவே யாருடைய சாயலில் இருக்கிறீர்கள்? தேவனுடைய சாயலில் இருக்கிறீர்கள். இப்போ இவருக்கு திரும்பவும் இழந்து போன சாயலை இயேசு அதான் சிலுவை செஞ்ச காரியம். சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக, பிக்க கொடுத்த சரீரத்தின் மூலமாக அவர் தன்னுடைய சாயலை நமக்காக விட்டு கொடுத்து நம்முடைய பாவம், சாபம், அக்கிரமம், இந்த வியாதி, இந்த சாயலை தன் மீது அவர் ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. அவரை பார்க்கும் பொழுது நான் விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது, அவர் அந்த கேடு அடைந்தார்னு வாசிக்கிறோமே, அதெல்லாம் யார் சாயல்? இந்த முழு மனுக்குலத்தினுடைய சாபத்தின் சாயல் அது. இந்த முழு மனுக்குலத்தின் பாவத்தின் சாயல் அது. அத்தனையும் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்போ அவரை பார்க்கும்போது நிறைய பேர் பிரமிப்படைந்தார்கள். என்ன அர்த்தம்னா, அப்படித்தான் நம்ம இருந்தோம். நம்ம யாரும் பார்க்காத மாதிரி, விரும்பாத மாதிரி நம்ம இருந்தோம். அதுதாங்க நம்ம சாயல். அந்த சாயல் அவர் ஏற்றுக்கொண்டு எல்லாரும் விரும்பத்தக்க சாயலை அவர் எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ அவர் ஏற்கனவே என்ன சாயல்ல இருக்கிறாரு? தேவ சாயல்ல இருக்கிறார். சரி, இப்போ அடுத்தது என்ன வரணும்னு சொன்னா வாசிங்க, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய், தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. அப்படின்னா சாயல் வந்துருச்சு. சொல்லுங்க, எனக்குள்ளே இப்படி சொன்ன என்ன? எனக்குள்ளே தேவ சாயல் வந்து விட்டது. நான் தேவ சாயலில் தான் இருக்கிறேன். இப்போ ஏற்கனவே நம்ம எந்த சாயலில் தான் இருக்கிறோம்? தேவனுடைய சாயல். ஏன்னா புதிய மனுஷனை நாம் தரித்து கொண்டு விட்டோம். இப்படி நான் இருக்கிறேன் என்ற அறிவு. இப்போ இவருக்குள்ள என்ன வரணும்னா அறிவு வரணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு கொஞ்சம் அறிவு வேணும். அடிச்சிட போறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் என்ன வேணும்? அறிவு. என்ன அறிவு அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஹல்லேலூயா. ஏற்கனவே இப்போ பாருங்க, திரும்ப வாங்க குவிக் இங்க இல்லைங்க. பிசாசு மாத்திட்டான், இந்த சாயலை மாத்திட்டான். மாத்தினதுக்கு பிறகு திரும்ப இயேசு வந்து என்ன கொடுத்துட்டாரு? இவர் சாயலே கொடுத்துட்டாரு. இவர் சாயலை இவருக்கு கொடுக்கறதுக்கு தான் அவ்வளவு பாடுபட்டார் சிலுவையில். ஹல்லேலூயா. அவ்வளவு பாடுபட்டார் சிலுவையில், கொடுத்துட்டார். இப்ப கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா கவனிங்க, கொடுத்ததுக்கு அப்புறம் இவர் சாயல்ல இவர் வந்துட்டார். இவருடைய சாயலுக்கே இவர் வந்தாச்சு. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, பல ஆயிரம் ஆண்டுகளாக இவர் சாயல் மாறி வாழ்ந்ததுனால இவர் சாயல் தேவ சாயல் மாதிரி நான் மாறிட்டேன் அப்படின்னு இவரால் இன்னும் என்ன செய்ய முடியலன்னா நினைக்க முடியல. ஆனா யார் சாயல்ல தான் இருக்கிறாரு? யார் சாயல்ல தான் இருக்கிறாரு? தேவ சாயல்ல தான் இருக்கிறாரு. ஆனாலும் இவர் நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, பல ஆயிரம் வருஷமா மனுஷ சாயல், வேற வேற சாயல், அப்படி எல்லாம் நிறைய வாழ்ந்ததுனால இன்னும் அதைவே நினைத்து கொண்டிருக்கிறார், அதைவே யோசித்து கொண்டிருக்கிறார். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, தேவ சாயல்ல இருக்கிற ஒரு மனிதன் என்ன செய்யறான்னா, எனக்கு தேவ சாயல் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறான். ஆனா ஏற்கனவே என்ன சாயல்ல தான் இருக்கிறாரு? தேவ சாயல்ல தான். இப்போ இவருக்கு என்ன வேணும்னா அறிவு வேணும். என்ன வேணும்? என்ன அறிவு அப்படின்னா, தேவன் யார், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்ற அந்த அறிவு வர 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 இவர் சாயல் இவருக்குள்ள பூரணமாக வர ஆரம்பிக்கும். இவர் மாதிரியே நடக்க ஆரம்பிப்பார். யாரை பற்றி அறிவு வேணும்? யாரை பற்றி அறிவு வேணும்? இப்போ அதான் அங்கே வாசிச்சோம். திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி. அப்போ இவருக்கு யாரை பற்றி அறிவு வேணும்? தேவனை பற்றிய அறிவு வேணும். நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு ஒரு செய்தி என்னன்னா, அறிவு வர வர சாயல் வர ஆரம்பிச்சிடும். அறிவு வர வர சாயல் வர ஆரம்பிச்சிடும். போய் உட்காருங்க. தேங்க்யூ. ஹல்லேலூயா.
எல்லாரும் சத்தமா சொல்லுவோம். அறிவு வர வர சாயல் வர ஆரம்பிக்கும். அறிவு வர வர சாயல் வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாத்தையும் பத்தி அறிவு இருக்குது. ஆமென், ஆமென். ஒரு சளினா அதுக்கு 10 மாத்திரைக்கு நம்ம பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், டானிக்கு பேர் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். அரசியல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு அறிவு இருக்கிறது. உலக நடப்பு எப்படி, நாட்டு நடப்பெல்லாம் போயிட்டு இருக்குது என்ற அறிவு நமக்கு இருக்கிறது. ஆனா தேவன் என்ன விரும்புறாருன்னா, அவரை அறிகிற 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 அந்த அறிவு தான் அவருடைய சாயலை உங்களுக்கு கொண்டு வர ஆரம்பிக்கும். ஆமென். யாரை பத்தி தெரியணும்? தேவனை பற்றி தெரியும். நிறைய இந்த சினிமா ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்கள சிலர் வந்து ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அவங்க ஃபோட்டோவெல்லாம் மாட்டி வச்சுருப்பாங்க. அவங்கள என்ன செய்வாங்கன்னா, அவங்கள தான் ரோல் மாடலாக வச்சுருப்பாங்க. அப்படி வைக்கும்போது என்ன நடக்குதுன்னா, இவங்களை அறியாமையே அவங்கள மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, அவங்கள மாதிரி நடக்க ஆரம்பிப்பாங்க, அவங்கள மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அவங்கள பற்றி அறிவு அவங்கள மாதிரி மாத்துதுன்னா, தேவனை பற்றி அறிவு உங்களை தேவனை மாதிரி மாற்றும். தேவனை பற்றி அறிவு உங்களை தேவனை மாதிரி மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். அந்த சாயலாக, எந்த சாயலை நீங்க பார்க்கிறீங்களோ அந்த சாயலாக உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். நீங்க தேவனை பார்க்க 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 உள்ள அந்த சாயல் மாதிரி உங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுகிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். ஆமென். அப்போ இன்னைக்கு யாரை பற்றி அறிவு நமக்கு தேவை? யாரை பற்றி அறிவு தேவை? தேவனை பற்றி அறிவு. அதுக்கு தான் நம்ம ஆலயத்துக்கு வர சொல்றோம். வார வாரம் வரணுமா? வார வாரம் வரணுமா? வார வாரம் வந்தாதான் யாரை பற்றி அறிவில் வளர முடியும். நான்லாம் பிசிக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லியும் போனோம் ஸ்கூலுக்கு. கணக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு டெய்லியும் போனோம். ஆனால் இங்கே கடவுளை பற்றி தெரிகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு முறை தான் என்ன செய்கிறோம்? வருகிறோம். அதுக்கே நிறைய பேர் லீவ் போடுறோம். ஆமென். ஆனால் சாயல் வந்தாதான் பிளஸ்ஸிங்கில் இருக்க முடியும். சாயல் எப்போ வரும்? அறிவு வரும்போது என்ன வரும்? சாயல் வரும். அந்த அறிவை கொடுப்பதற்கு தான் தேவன் சபையை வைத்திருக்கிறார், போதகர்களை வைத்திருக்கிறார், உள்ள ஆவியானவரை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அறிவு வந்தாதான் சாயல் வரும். சாயல் இருந்தாதான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். அறிவு வந்தாதான் சாயல் வரும். சாயல் வந்தாதான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். இப்போ யாரை பற்றி அறிவு நமக்கு தேவை? தேவனை பற்றி அறிவு எங்கே இருக்குது? சபையில், ஊழியக்காரர்கள் இடத்துல. நாங்கள் இங்கே வந்து கெமிஸ்ட்ரியை போதிக்கிறது இல்லை. ஆமாம், கணக்கை நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. தேவனை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். தேவனை பற்றி அறிவு உங்களுக்கு வர 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 நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொல்லவே தேவையில்லை. அந்த அறிவு உங்களுக்கு வர வர நீங்கள் தேவனை போலவே மாறிவிடுவீர்கள். தேவனை போல இருப்பீர்கள். தேவன் எப்படி இருக்கிறாரோ, எப்படி பேசுகிறாரோ, எப்படி பார்க்கிறாரோ, எப்படி நடக்கிறாரோ, அவருடைய இமேஜுக்கு நீங்கள் வருவீங்க. ஆனால் இன்னைக்கு தேவனை பற்றி அறிவு நமக்கு இல்லை. ஒரே ஒரு பகுதியை நான் சொல்லி நான் முடிக்க போகிறேன். ரோமர் 1ஆம் அதிகாரம், ரோமர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள், உணர்வில்லாத. ஓகே, அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி. வேதாகமத்தை வைத்திருக்கிற எல்லாரும் இந்த பகுதியை பாருங்க. கொஞ்சம் ஹார்டாக எழுதியிருப்பாரு பவுல். கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், கேட்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கும். பட் ஆனாலும் நீங்கள் அதை கவனிக்கணும்னு சொல்லி நான் விரும்புகிறேன். ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வந்து அதில் வந்து பவுல் எழுதுறாரு. வாசிப்போம். அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமை. மகிமை என்னது? சாயல். இந்த நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அழிவில்லாதவர். அவருக்கு என்ன இல்லை? அழிவே இல்லை. இந்த அழிவில்லாத தேவனுடைய சாயலை எப்படி மாற்றி வச்சிருக்காங்களாம்? அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய
மாற்றினார்கள். ரூபங்களுக்கு ஒப்பாக என்ன செய்தார்கள்? மாற்றினார்கள். மாற்றினார்கள். ஆமென். அழிவில்லாத தேவனை பார்க்கிறதை விட்டுட்டு யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? அழிவுள்ள மனிதர்களை பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். சேஞ்ச் ஆகுது பாருங்க. அடுத்தது விக்கிரகத்தில் அடுத்தது என்ன இருக்கு? பறவைகள் இருக்கா? பறவைகள் இருக்கா? மயில் இதெல்லாம் இருக்கு. அடுத்தது மிருகங்கள் இருக்கு, சிங்கம் அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அப்புறம் ஊரும் பிராணிகள், பாம்பு இதெல்லாம் வந்து இருக்கும். அடுத்தது ஆகிய இவைகளின் ரூபங்களுக்கு ஒப்பாக இந்த மாற்றினார்கள்ன்றத மறக்கவே கூடாது. அந்த வேர்டு தான் ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. திரும்ப 2 பேர் வாங்க 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 வாங்க. இப்போ இவர் ஆக்சுவலா யாரை பார்க்கணும்? தேவன் யாரு? அழிவில்லாதவர். இவர் தான் நம்மளை படைச்சார். நம்ம இவரை பார்த்துட்டு இருக்கிற வரைக்கும் தான் இவருடைய சாயல் இங்க கரெக்டா இருக்கும், இங்க கரெக்டா எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஆமா. இப்போ இவரை பார்க்க வேண்டியவர் யாரை பார்க்க ஆரம்பிச்சாரு? திரும்பி யாரை பார்க்க ஆரம்பிச்சாரு? மனிதர்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆமா. மனுஷங்களை, அப்புறம் பறவைய, மிருகத்தை, ஊரும் பிராணிய எல்லாம் என்ன பண்ணிட்டாரு? பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா. சரி உட்காருங்க. இப்போ சாயலை மாற்றி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரூபத்தை மாற்றி பார்க்க ஆரம்பித்து விட்டார்கள். அப்படி பார்க்க ஆரம்பிச்ச உடனே என்ன நடந்துச்சு? வாசிங்க அடுத்தது. இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்ப அசுத்தம் எங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. ஃபர்ஸ்ட் அன்கிளீனஸ் எங்க ஸ்டார்ட் ஆகுது? அசுத்தமான காரியங்கள் ஏன் செய்கிறோம், ஏன் அசுத்தமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குது அப்படின்னு சொன்னா, வேற எதையோ நம்ம கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. வேற ஏதோ ஒரு காட்சியை. இப்ப இங்க வந்து விக்கிரக வணக்கத்தை பத்தி அவர் பேசுறாரு. ஆனா நம்ம எல்லாரும் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்மளே தேவ சாயலை பார்க்கிறத விட்டுட்டு நம்ம பறவைகள் அதெல்லாம் அந்த உருவங்களையெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. ஆனா வேற மனிதர்களை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம், வேற காட்சிகளை நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்க அதை மாற்றி என்ன செய்கிறோம்னா பார்க்கிறோம். மாற்றினார்கள். இந்த ரூபத்தை பார்க்க வேண்டியவர்கள், அவருடைய சாயலில் தான் அவர் நம்மை படைத்தார். இந்த தேவ சாயலை பார்க்க வேண்டிய நாம் சாயலை மாற்றி வேறொரு சாயலை, வேறொரு ரூபத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம், வேறொரு மனிதர்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு யார் வர்றாங்களோ நீங்க அந்த சாயலை தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஆமென். வியாதி என்று வரும்பொழுது ஃபர்ஸ்ட் உங்க மைண்டுக்கு எந்த டாக்டருடைய பேர் உங்க ஞாபகத்துக்கு வருதோ அந்த சாயலை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. சோ மாற்றினார்கள். அப்படி மாற்ற இங்க அசுத்தங்கள் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் வாசிங்க. தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது கொண்டு சேவியாமல் சிருஷ்டியை தொழுது கொண்டு சேவித்தார்கள். நான் சொல்றேன், நம்ம ஆராதிக்கிற ஒருவர் தான் சிருஷ்டிகர், மற்றதெல்லாம் சிருஷ்டி. ஆமென். இப்ப நான் ஒவ்வொன்றா கேட்ப சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுக்கு உதவி செய்கிற மனிதர்கள் யாரு? சிருஷ்டி. சிருஷ்டிகர் இல்ல. he is a creation, not a creator. ஆமென். படைக்கப்பட்டவர், படைத்தவர் இல்ல, படைத்தவர் அவர்தான். சிருஷ்டிகரை தொழுது கொண்டு சேவியாமல், சிருஷ்டியை நீங்க பார்க்கணும்னு நினைக்கிற டாக்டர் யாரு? சத்தமா சொல்லுங்க. சிருஷ்டி. அவர் யாரு? படைக்கப்பட்டவர். சிருஷ்டி. உங்களுக்கு உதவி செய்கிற நபர் யாரு? சிருஷ்டி. ஆபத்துல உங்களை காப்பாற்றணும்னு நினைக்கிற, நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிற அந்த நபர் யாரு? ஒரு சிருஷ்டி. ஹல்லேலூயா. இப்போ வசனம் சொல்லுது, சிருஷ்டிகரை தொழுது கொண்டு சேவியாமல். உன்னை படைச்சவரை பார்க்காம படைக்கப்பட்டதை நீ பார்த்து கொண்டிருக்கிறபடினால். நிறைய பேர் சொல்லுங்க, மாத்திரம் மட்டும் இல்லைன்னாங்க, அது படைக்கப்பட்டது. உங்க சரீரத்தில் இன்னைக்கு ஒரு மாற்றம் வரணும்னா அதை தொழுது கொள்றதை விட்டுட்டு இன்னைக்கு உங்களை படைத்தவரை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் சரீரங்கள் எல்லாம் மாற ஆரம்பிக்கும், உங்க வாழ்க்கையெல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆமென். அடுத்தது இது நிமித்தம் இது நிமித்தம் எது நிமித்தம்? மாற்றினார்கள். ஆமென். இது நிமித்தம் தேவன் அவர்களை இழிவான இச்சையை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அந்தபடியே அவர்களுடைய பெண்கள் சுபாவ அனுபவத்தை சுபாவத்துக்கு விரோதமான அனுபவமாக மாற்றினார்கள். அப்படி ஆண்களும்
பெண்களை சுபாவப்படி அனுபவியாமல் ஒருவர் மேல் ஒருவர் பொங்கி ஆணோடைய ஆண் அவலட்சணமானதை நடப்பித்து தங்கள் தப்பிதத்திற்கு தகுதியான பலனை தங்களுக்குள் அடைந்தார்கள். எதுங்க தப்பிதம்? என்ன இப்போ தப்பு பண்ணாங்க? என்ன தப்பு? இவரை பார்க்கறத விட்டுட்டு இந்த வேறொரு ரூபங்களை எல்லாம் பார்த்து ஆராதனை செஞ்சதுனால, நல்லா கவனிங்க, பவுல் என்ன எழுதுறாருன்னா, படைச்சவரை பார்க்கறத விட்டுட்டு படைக்கப்பட்டதை பார்த்துட்டு இருக்கிறதுனால இவங்க சரீரத்தில் இருக்கிற ஹார்மோன்ஸ் இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆகுது. ஆமென். சரீரத்தில் இருக்கிற ஹார்மோன்ஸ் எல்லாம் கூட சேஞ்ச் ஆகி நேச்சரா சுபாவமா ஒரு ஆண் பெண்ணோடு தான் சேர வேண்டும் என்ற இந்த நியமத்தையே பிசாசு மாற்றி ஆணோடு ஆண் சேர்கிற ஹோமோசெக்சுவலும் பெண்களோடு பெண்கள் சேர்கிற லெஸ்பியன்ஸும் வருது அப்படின்றார். அதாவது ஏதேன் தோட்டத்தில் சொல்லுவாங்க, God created only Adam and Eve, he did not create Adam and Steve ன்னு சொல்லுவாங்க. ஆணும் பெண்ணுமாக தான் அவர்கள் என்ன செய்தார்? படைத்தார். இன்றைக்கு இந்த பாவம் சோதம் குமாராவில் இருந்து இந்த பாவம் தான். ஏன்னா அவர்கள் தேவனை அறியல. தேவனை அறிகிற அறிவு எங்க இல்லையோ அங்க இந்த மாதிரி வழி தப்பி போகிற காரியங்கள் கண்டிப்பா அங்க இருக்கும். ஆமென். ரொம்ப ஸ்ட்ராங்கா எழுதுறாரு, நீ அங்க மாத்திட்டீனா இங்க எல்லாம் மாற ஆரம்பிக்கும்ன்றார். உனக்கு சரியா வேலை செய்கிற நேச்சுரலா தேவன் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அத்தனை காரியங்களும் இங்க மாற ஆரம்பிச்சிருதுன்றார். ஆமென். இன்றைக்கு அந்த பாவம் ரொம்ப பெரிய போயிருக்குது. சென்னையில் ஒரு பெரிய விழாவை நடத்தியிருக்கிறார்கள். LGBTQ கம்யூனிட்டின்னு சொல்லிட்டு ஓரின சேர்க்கையாளர்கள் அவர்கள் பெரிய விழாவே நடத்தியிருக்கிறார்கள். அவங்க அதை வந்து ஜஸ்டிஃபை பண்றாங்க. நாங்க என்னங்க பண்றது? அவங்க சொல்ற ஒரே ஒரு ரீசன் என்னன்னா, எங்களுடைய ஹார்மோன்ஸ், எங்களுடைய குரோமோசோமில் இருந்தே எங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கிறது. குழந்தை உருவாகும் பொழுதே, நாங்கெல்லாம் எங்க தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் போதே எங்களுடைய ஹார்மோன்லயே எங்களுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. நாங்க என்ன பண்றதுன்னு கேட்கிறாங்க. ஏன் அந்த ஹார்மோன்ல சேஞ்ச் ஆகுது? ஏன் ஹார்மோன்லயே சேஞ்ச் ஆகுது? அதான் எழுதுறாரு பவுல். நீ அங்க ரூபத்தை நீ மாற்றி சாயலை மாத்தி நீ பார்க்க 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 பார்க்க, அதுவும் தாத்தா பார்த்துருப்பாங்க, இல்ல முற்பிதாக்கள் பார்த்துருப்பாங்க, அவங்க பார்த்து 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 வேற படைக்கப்பட்டதையே பார்த்து 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 கடைசியில் இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் எப்படி பிறக்க ஆரம்பிக்கிறார்கள் என்று சொன்னால், ஹார்மோன்ஸை சேஞ்ச் ஆகி மாற்றி பிறக்கிறார்கள். ஆமென். ஒரு குடும்பத்தில் ஆணும் பெண்ணும் சேர்ந்துதான் குழந்தை வர வேண்டும் என்று அவர்களிடத்தில் போய் சொன்னா சிரிக்கிறாங்க. அது யார் சொன்னது, யார் நியமித்தது என்று கேட்கிறார்கள். அப்போ இவ்வளவு பெரிய சேஞ்ச் எப்படிங்க வந்துச்சு? ஏதோ வெளிநாட்டில் ஏதோ ஒரு ஊர்ல நடக்குது நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில் பார்த்து எங்க நடக்குது? சென்னையில் இல்ல, இங்கேயே நடக்குது. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இவ்வளவு பெரிய மாற்றம் சரீரத்தில் வர்றதுக்கு காரணம் நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். இன்னைக்கு அங்க மாத்துனீங்கன்னா இங்க கண்டிப்பா மாற ஆரம்பிக்கும். ஹார்மோன்ல இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். உங்க ஜீன்ல இருந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். அதே டோக்கன்ல இன்னொன்னு நான் சொல்றேன், நீங்க இது வரைக்கும் மாத்தி பார்த்திருக்கலாம், ஆனா திரும்ப கரெக்டா மாற்றி சாயலை கரெக்டா பார்த்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்க ஜீன்ல இருந்து சேஞ்ச் பண்ணுவார், உங்க ஹார்மோன்ல இருந்து சேஞ்ச் பண்ணுவார். உங்க சுகர் கூட கரெக்டா மாற ஆரம்பிக்கணும் நான் சொல்றேன். ஆமென். மாத்தி பார்க்கும்போது ஹார்மோன் வரைக்கும் போகுது அப்படின்னா மாற்றம், கரெக்டா பார்க்கும்போதும் ஹார்மோன் வரைக்கும் போய் கர்த்தர் மாற்றுவார். ஸோ பவுல் வந்து என்ன சொல்றாருன்னா, அங்க படைக்கப்பட்டவரையே நீ மாத்துறதுனால உன்னை எப்படி டிசைன் பண்ணி உன் பாடியை படைச்சாரோ அந்த டிசைனே அங்க சேஞ்ச் ஆகுதுன்றார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, நம்ம அவரை விட்டு நாம் எங்கேயும் போக போறது இல்லை. ஆனா அவரை நம்பி கொண்டிருந்தாலும் நம்ம வேற எங்கேயோ பார்த்து கொண்டிருக்கிறோம், வேற யாரையோ பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு கரெக்டா அவரை பார்க்க பார்க்க நான் சொல்றேன், உங்க சரீரங்கள் எல்லாம் அவருடைய சரீரமாக அவருடைய சாயலாக மாற ஆரம்பிக்கும். உங்க குணங்கள் எல்லாம் அவருடைய குணங்களாக மாற ஆரம்பிக்கும். அவரை பார்க்கணும்னா என்ன செய்யறது? அவரை அறிகிற அறிவு. கர்த்தரை பற்றி ஏதாவது ஒரு காரியம் ஒரு நாள் நீங்க கண்டிப்பாக தெரிந்து கொண்டே ஆக வேண்டும். நாம் ஆராதிக்கிற ஆண்டவரை பற்றி கண்டிப்பா தெரியணும். வாசிங்க பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம். பிலிப்பியர் 3 கடைசி. அவர் எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். மேல போனதுக்கு அப்புறம் இல்ல, வருகையில கிடையாது. ஐயா, அற்பமான சரீரம் எப்ப இருக்கு? இப்பதான் நமக்கு அற்பமான சரீரம். இது அற்பமான சரீரம் தானே?
மண்ணிலிருந்து வந்தது எல்லாமே எப்படிப்பட்ட சரீரம்? அற்பமான சரீரம். இந்த அற்பமான சரீரம் கூட மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபமாகும். இப்ப நீங்க கரெக்டா பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க சரீரத்துல ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். உங்க குடும்பத்துல கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தருவார். யாரெல்லாம் மாறலன்னு நினைக்கிறீங்களோ நீங்க கரெக்டா மாத்திட்டீங்கன்னா இங்க கரெக்டா மாற ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ அசுத்தங்கள், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஏதோ பிரச்சனைகள், ஏதோ சில வியாதிகள் இன்னும் என்னுடைய சரீரத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், என் கண்கள் படைத்தவரை பார்க்காம சிருஷ்டிகரை பார்க்காமல் ஏதோ சிருஷ்டியை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அவரால் படைக்கப்பட்ட ஏதோ ஒன்றை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். டேப்லெட் எடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதை போய் சேவிக்க கூடாது, அதை போய் தொழுது கொள்ளணும்னு தேவையில்லை. ஆமென். உங்களுடைய நம்பிக்கை ஆண்டவராக தான் இருக்கணும். அவரை அறிகிற அறிவில் என்ன செய்யணும்? வளரணும். நேற்றுக்கு நான் பேசிட்டு இருந்தேன். மோசேக்கு 40 வருஷம் ஈஜிப்டினுடைய எஜுகேஷன், எகிப்தினுடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தான் மோசே. அன்றைக்கு ஈஜிப்ட் தான் எஜுகேஷன்ல ஹையர் லெவல்ல இருந்தது, படிப்புல உயர்ந்தது ஈஜிப்ட். ஆமென். அதுல 40 வருஷமா அது அரண்மனையில் வாழ்ந்திருக்கிறான். அரண்மனையில் வாழ்ந்தவனுக்கு எப்படிப்பட்ட ஒரு படிப்பு இருந்திருக்கும் பாருங்க, எஜுகேஷன். வசனமே சொல்லுது சகல சாஸ்திரங்களிலும் கற்று தேர்ந்தவன் மோசே. ஆனா அவனை கொண்டு வந்து எங்க நிறுத்தினார் தெரியுமா? தண்ணி கசப்பா இருந்தது, அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி சொன்னார், மரத்தை வெட்டி உள்ள போடுனாரு. அவன் படிச்ச அத்தனை எஜுகேஷன் அவனுக்கு கை கொடுக்கல. நீ மரத்தை பாரு, அதை வெட்டி உள்ள போடுறான், அப்படியே ஸ்வீட்டா மாறுது. அவன் எல்லாம் படிச்சிருப்பான், கசப்பான தண்ணீரை எப்படி இனிப்பா மாத்துறது நம்ம எல்லா சாஸ்திரத்துல அவனுக்கு தெரிஞ்சிருக்கும், மந்திரத்துல அவன் எல்லாம் படிச்சிருப்பான், எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனா அதெல்லாம் யோசிச்சு பார்க்கறேன், எதுவுமே நடக்கல. மரத்தை வெட்டி உள்ள போடு, தண்ணி அப்படியே இனிப்பா மாற ஆரம்பிக்குது. 40 வருஷமா ஈஜிப்டினுடைய எஜுகேஷன் படிச்சு அவ்வளவு PhD வாங்கினவங்கிட்ட, டேய் தடி எடுத்துட்டு போய் அது அடின்றாரு, தடி எடுத்துட்டு கையை போய் நீட்டு அப்படின்றாரு. ஆமென். வெண்கல சர்பத்தை தூக்கி வை அப்படின்றாரு. அவனுடைய ஞானமெல்லாம் அங்க அடி வாங்குச்சு. அப்போ ஒன்று தெரிஞ்சது, இயேசுவை பார்க்கறது, சிலுவையை பார்க்கறது தான் ஞானம் என்று சொல்லி அப்ப புரிஞ்சுக்கிட்டான். தேவனை அறிகிறது தான் உண்மையான ஞானம். நான் படிச்ச அத்தனை ஞானம் இந்த கசப்பான தண்ணி இனிப்பா மாத்தல, ஆனா எனக்காக வெட்டப்பட்ட அந்த மரம் கசப்பான தண்ணி இனிப்பா மாத்திருச்சு. எனக்காக அடிக்கப்பட்ட கண்மலை, அதிலிருந்து என்னுடைய தாகத்தை தீர்க்கும்படி தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும்னு விரும்புறீங்க? ஆமென். இங்க மாற்றம் வரணும், சரீரத்துல மாற்றம் வரணும். உங்க ஜீன் வரைக்கும் நான் சொல்றேன், உங்க ஜீனே ஆண்டவரால் மாற்ற முடியும். அது என் ஜீனுங்க, அது வந்து எங்க ஹார்மோனுங்க. ஹார்மோனையே கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, பிசாசை தொழுது கொள்ளும் பொழுது ஹார்மோனுக்கே சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னா, கர்த்தரை கரெக்டா நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அவருடைய சாயலையே நீங்க பார்க்க பார்க்க தேவன் எப்படி திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார் அந்த மாதிரி உங்க வாழ்க்கை மாறும். பிசாசுக்கு நல்லா தெரியும் நீங்க பரலோகம் போயிருவீங்க. எங்க போயிருவீங்க? பரலோகம் போயிருவீங்க அப்படின்றது பிசாசுக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் அந்த மீட்டிங்கில் பார்த்தோம். இருளின் அதிகாரம் நம்மளை ஒன்றும் செய்யாது, செய்ய ட்ரை பண்ணும். ஆமென். நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அந்த இருளுக்கு போக முடியாது. நம்ம ஒளி வெள்ளத்தில் நாம் நிற்கிறோம். இருளுக்குள்ள என்ன செய்ய முடியாது, போக முடியாது, வாய்ப்பே கிடையாது, சான்ஸே கிடையாது. அதனால நீங்க எல்லாரும் பரலோகத்துக்கு வந்துடுவீங்க அப்படின்றது நல்லா தெரியும் அவனுக்கு. அவனுக்கு என்னன்னா, கர்த்தர் ஒரு திட்டத்தை வச்சு உங்களை படைச்சாரு பாருங்க இந்த பூமியில, அந்த டிசைனை இப்ப மாற்றணும், அந்த திட்டத்தை இப்ப குலைக்கணும். என்னை வச்சு 1,00,000 ஆத்துமாக்களை சம்பாதிக்கணும், 1,00,000 ஆத்துமாக்களை இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், என்னை வைத்து ஒரு டிசைன் பண்ணியிருந்தா பிசாசுடைய திட்டம், நான் பரலோகம் போறது அவனுக்கு பெரிய பிரச்சனை கிடையாது. ஆனா இந்த திட்டம் இருக்குது பாருங்க, இந்த டிசைன்ல அவன் கை வைப்பான். அதுக்கு என் கண்களை வேற எங்கேயோ என்ன செய்வானா பார்க்க வைப்பான். ஏன்னா நான் அதை பார்க்க 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 இங்க டிசைன் எல்லாம் மாற ஆரம்பிக்கும், கர்த்தர் வச்ச ஒரிஜினல் பிளான் எல்லாம் மாற ஆரம்பிக்கும். ஆனா நான் இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுத்து, என்ன வந்தாலும், என்ன கவனச்சிதறல்கள் இருந்தாலும், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நான் நோக்கி கொண்டிருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறபடி நான் நசிக்கப்படுவதில்லை. அவர் எப்பொழுதும் என் முன்பாக இருக்கிறார். ஆசா சொல்றாரு 73ஆம் சங்கீதத்தில், உம்மை எப்பொழுதும் என் முன்பாக வைத்திருக்கிறேன். ஆமென். சோ அவரை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி வச்சு அவரையே நான் பார்த்தால், கர்த்தர் என் மேல வச்ச அந்த ஒரிஜினல் பிளான் அப்படியே அழகா நிறைவேற ஆரம்பிக்கும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாம் சொல்லுங்க, அறிவு. அறிவு யாரை பற்றி அறிவு? தேவனை பற்றிய அறிவுல வளர 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 தேவ சாயல் எனக்குள்ள வர ஆரம்பிக்கிறது. டிஜே சேனகர் ஐயாவோட இருந்தவங்களெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவரை மாதிரியே பேசுவாங்க, அவரை மாதிரியே பாட்டு பாடுவாங்க. ஏசு அழைக்கிறாரெல்லாம் பாடினாங்கன்னா டிஜே சேனகர் ஐயா பாடுறாரா வேற ஒருத்தர் பாடுறாங்கனாலும் தெரியாது, வேற ஒருத்தர் தான் பாடுவார், ஆனால் அவரே பாடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் மோகன் சிலாசரஸ் ஐயாவோட அவரோடு கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா அவர் மாதிரியே ஜோம் பண்ணுவாங்க, அவரை மாதிரியே நடப்பாங்க, அவர் மாதிரியே ஷர்ட் போடுவாங்க. ஏன் அப்படின்னா இது தேவனை பார்க்கும்போது மட்டும் நமக்கு வருகிற காரியம் கிடையாது. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபல், ஆவிக்குரிய கோட்பாடு. எங்கே வேணாலும் அது வேலை செய்யும். எதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த சாயலாகவே நீங்கள் மாறுவீர்கள். ஆமென். உலகத்தை பார்த்து கொண்டிருந்தால் அந்த சாயலாக மாத்துறதுக்கு பிசாசு வேலை வைப்பான். தேவனை பார்த்தால் அவருடைய சாயலுக்கு மாறுவதற்கு ஆவியானவர் உங்களுக்குள்ள வேலை வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். தாத்தா அடிக்கடி ஒரு கதை சொல்லுவாரு. சின்ன பிள்ளைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ரஜினி ஃபிலிமை பார்த்துட்டு போயிருந்துருக்காங்க. ரஜினி இப்படி சண்டை போட்டோம் அப்படி சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு அதே மாதிரி செஞ்சுட்டு போறாங்களாம். எங்க போகும்போது ஸ்கூலுக்கு எல்லாரும் ஹாஸ்டல் இருந்து அப்படியே நடந்து போறாங்கல்ல சின்ன சின்ன பிள்ளைங்க. ஆனா அதே மாதிரி போறாங்க. ஏன்? 3 மணி நேரம் அவன் சாயலை பார்த்து 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 அவன் படம் பார்த்தவங்களுக்கெல்லாம் அந்த ஒரு அனுபவம். நீங்க பார்க்காத மாதிரியே என்ன பார்க்கறத பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆமாம், 3 மணி நேரம் முடிச்ச உடனே இவன மாதிரி இருக்கணும்டா. யார் மாதிரி இருக்கணும்? இவன மாதிரி இருக்கும். வாங்கடா 10 பேர். அவன் ஸ்டண்ட்டு அங்கே 10 தடவை செய்வாங்க அங்கே. ஆனால் நமக்கு இங்கே படத்தில் காட்டுறதுனால படம் முடிச்ச உடனே 50 பேர் வந்தாலும் என்ன செஞ்சிடலாம், ஜமாளிச்சிடலான்னு தோணும். அந்த ஒரு வெறி. ஏன்? 3 மணி நேரம் அந்த சாயலை பார்த்ததுக்கே இப்படி மாறன்னு சொன்னா, தேவனுடைய சாயலை பார்க்க பார்க்க அந்த அறிவுல வளர வளர அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர், அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர், மகிமையின் ராஜா. அவர் ஒருவராய் ஒருவராய், அது அவருடைய பேருங்க, அது அவருடைய பேரு. முரட்டு சிங்கிள்னு சொல்றாங்களா, அதான் அவர். ஆமென். ஒருத்தர் உதவி அவருக்கு தேவை கிடையாது. எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்லுவாங்களே, அது அவர் கிடையாது. ஆனா எனக்கு கல்யாணமே வேண்டான்னு சொல்றவங்கள தான் என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுங்க. நீங்கெல்லாம் தெரியாத பார்க்கறத பார்த்து எனக்கு பயமாக்கு நான் என்னென்னமோ பேசிட்டு. முரட்டு சிங்கிள் யாரு? நம்ம ஆண்டவர். சிங்கிளா தான் இருப்பார். அது அவருடைய பேரே சிங்கிள். ஆமென். ஒருவராய் சாவாமை உள்ளவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 10 பேரை வச்சுக்கிட்டு செய்யறது இல்ல, ஒருவராய். இதை நினைக்கும் போது நான் அறிவிலே வளர்கிறேன். 3 நாள் மீட்டிங்க்கு முன்னாடி என்னுடைய கையில் வெறும் 1042 ரூபா தான் இருந்துச்சு. கரெக்டாக 1042 rupees. 1042 ரூபா வச்சுக்கிட்டு எப்படிடா நான் கணக்கு போட்டு பார்த்து 50,000 ரூபா தேவைப்பட்டுச்சு மீட்டிங்க்கு. 50,000 2 மாசம் இருந்தா பரவாயில்ல, 50,000 3 daysல எப்படி நமக்கு வரும்? வேற வழியே கிடையாது. ஆமென். அப்பதான் வெள்ளிக்கிழமை காலையில் அவர் பேசினார். எல்ஷடாய்னா அவருக்கு யாரும் தேவையில்லை, எந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டும் தேவையில்லை, எந்த மனுஷனும் தேவையில்லை. அழகா 7 இடத்துல எல்ஷடாயின்னு வர்றதை வச்சு அவர் எடுத்தாரு. 7 இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்குது. யாருடைய சப்போர்ட்? ஒரு இடத்துல கவர்மெண்ட்னுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தனை ஆசீர்வதிச்சாரு. ஒரு இடத்துல மனுஷர்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒருத்தனை ஆசீர்வதிச்சாரு. 7 இடத்துல அப்படி வருது. அந்த 7 இடத்துலையும் எல்ஷடாய் என்கிற நாமத்தின் மூலமா அவர் சொல்ல வர்றது என்னன்னா, எனக்கு யாரும் தேவையில்லை, உனக்கு நான் மட்டும் போதும், உன்னை ஆசீர்வதிக்கிறதுக்கு, உன்னை உயர்த்துறதுக்கு. ஹல்லேலூயா. இந்த செய்தி கேட்ட உடனே அப்படியே என்னுடைய சிந்தனைகள் எல்லாம் உடைக்கப்பட்டுச்சு. அப்ப நம்ப ஆரம்பிச்சேன், ஆண்டவரே உங்களால தர முடியும், உங்களால தர முடியும். 50,000 50,000 பக்கம் கரெக்டாக செலவாச்சு. ஆனால் இன்றைக்கும் யாருக்கும் எந்த ஒரு கடன் இல்லாமல் ஆமென் இருக்கும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இந்த 3 நாள் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். 3 நாள் ஆண்டவர் தேவைகளை சந்தித்தார். ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமென். நாங்கள் நினையாத இடங்களில் இருந்து ஆண்டவர் ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவர். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி நான் ஒரு முடிவு எடுத்தேன்? ஏன் எனக்குள்ள அந்த விசுவாசம் வந்தது தெரியுமா? ஏன் அந்த அற்புதம் நடந்துச்சு? அவரை
அறிகிற அறிவு. அவர் எல்ஷடாய் நான் நினைச்சேன், அவரால் செய்ய முடியும்னு நினைச்சேன், யாருடைய உதவியும் தேவையில்லை, அவர் மட்டும் போதும் நினைச்சேன். இந்த 3 நாள் அவர் மேலே நம்பிக்கையா இருந்தேன். கர்த்தர் அந்த தேவைகளை சந்திச்சார். அறிவு வர வர சாயல் வர ஆரம்பிக்கிறது. சாயல் வர வர பழுகி பெருகுவேன், பழுகி பெருகுவேன். ஆமென். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எனக்கு என்னங்க நடக்குது நீங்க கேட்கலாம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அவர் அறிகிற அறிவிலே வளருகிறோம். ஆமென். கடைசியா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏசாயா 11. Praise God, hallelujah. ஏசாயா 11:1 வாசிப்போம். ஈசாயினும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். இயேசுவுக்கு மேலேயே அறிவை, தேவனை அறிகிற அறிவை கொடுக்கிற ஆவியானவர் யார் மேல இருந்தா? இயேசுவின் மேல இருந்தா. அப்ப நமக்கு தேவையா தேவையில்லையா? நமக்கு தேவை. தேவன் யார் என்ற அறிவை கொடுக்கிற ஆவியானவர் யார் மேல இருந்தார்? இயேசுவின் மேல. அவரே சொல்றார், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார். ஆவியானவருடைய வேலை என்ன? தேவனுடைய அறிவை, தேவன் யார் என்பதை உங்களுக்கு சொல்லுவதுதான் அவருடைய வேலை. அந்த அறிவுல வளர வளர அவருடைய சாயல் வர ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ என்ன நடக்குது? 5ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும். நல்லா கவனிங்க, சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. திரும்ப மாற்றத்துக்கு நான் வர்றேன். ஆக்சுவலா ஒரிஜினலா பேசிக்காவே ஏதேன் தோட்டத்துல மிருகத்தை படைக்கும் போது அந்த மிருகத்துக்குள்ள எல்லாம் கடிக்கணும், கடிச்சு இழுக்கணும், நம்ம சதையை பிச்சு எடுக்கணும் என்ற இந்த குணங்கள் எல்லாம் அதுக்குள்ள கிடையாது, அதுக்குள்ள இல்ல. எல்லா மிருகத்துக்கும் ஆதாம் தான் என்ன செய்யறாருன்னா பேர் வைக்கிறாரு. இன்னைக்கு சிங்கம் சென்னிமலைக்குள்ள வந்துருச்சுன்னா யாரும் வீட்டை விட்டு வெளியில வர மாட்டோம். ஏன்னா அது எங்க இருக்குதுன்னு தெரியல அப்படின்ட்டாங்கன்னா எதுக்கு வம்பு? நம்ம வீட்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டு கதவை திறக்கிற நேரம் இருந்துச்சுன்னா என்னடா செய்யறது? எல்லாரும் வீட்டை போயிட்டு சன் டிவியில் இல்லை வேற ஏதாவது ஒரு நியூஸில் சிங்கம் பிடிபட்டது நியூஸ் கேட்டதுக்கு அப்புறம் தான் வீட்டை விட்டுன்னு செய்வோம். ஏங்க பாலெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல சிங்கத்தை பிடிங்க. ஏன் ஒரு சிங்கத்துக்கு இவ்வளோ பயப்படுறோம், புலிக்கு இவ்வளோ பயப்படுறோம் அப்படின்னா அந்த குணங்கள் எல்லாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எப்படி இருக்கிறது? மாறி இருக்கிறது. ஆனால் வசனம் சொல்லுது ஓனா என்ன செய்யுமா? ஆட்டுக்குட்டியோட தங்கும். இதுதான் ஆக்சுவலாக ஒரிஜினல் டிசைன், ஆண்டவர் வச்சிருக்கிற ஒரிஜினல் திட்டமே. ஏங்க ஓனா ஆட்டுக்குட்டி பார்த்துச்சு என்ன செய்யும்? அன்னைக்கு பிரியாணி அதுக்கு. ஆனா அதோட கூட என்ன செய்யும்? தங்கும். அப்படின்னா என்ன ஆகுது? சுபாவங்கள் எல்லாம் மிருகத்தினுடைய சுபாவங்கள். அப்படின்னா அதை நான் வாசிக்கும் போது நினைச்சேன், ஒருத்தன் சாயலை மாத்தி பார்த்ததுனால மிருகத்தில் இருக்கிறதுல இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, மாறிடுச்சு. எதை பார்த்தான்? தேவ சாயலை பார்க்க வேண்டியவன் ஊரும் பிராணியாகிய சர்ப்பத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். ஏவாள் எதை பார்க்க ஆரம்பிச்சாங்க? ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்துன்னு இருக்கா? ஸ்திரீ எதை பார்த்தாங்க? சர்ப்பத்தை பார்த்து. ஆனா ஆக்சுவலா அந்த ஸ்திரீ எதை தான் பார்க்கணும்? யாரை தான் பார்க்கணும்? தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய். ஆமென். நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி அந்த அம்மா அழகா படைச்சா, அந்த அம்மா இவரை பார்க்கறத விட்டுட்டு யாரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க? சர்ப்பத்தை ஆக்சுவலா ஆண்டவர் யாருக்கு கீழ்ப்படுத்தி இருந்தாரு? மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தி இருந்தார். அப்போ இவன் தான் மேல இருக்கிறான். அப்போ இவனுக்கு கீழே இருக்கிற ஒரு ரூபத்தை பார்க்க இவன் எங்க போயிட்டான் தெரியுமா? கீழே போயிட்டான். பிசாசுக்கு கீழே போயிட்டான். நம்ம மீட்டெடுக்கிறதுக்கு தான் உளையான சேற்றிலிருந்து அங்கிருந்து நம்மளை மீட்டெடுத்து ரூபத்தை சாயலை கொடுக்கறதுக்கு தான் அவர் வராரு. ஆனா சொல்றேன், சிருஷ்டித்தவர், அழிவில்லாதவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் இந்த சாயலை நீ பார்க்கறதுக்கு மறந்துட்டு, ஆதாமே ஏவாளே போய் ஒரு பாம்பை போய் பார்த்துருக்கிற, நீ சர்ப்பத்தை போய் நீ பார்த்துருக்கிற, அது அதை நீ ஆண்டு கொள்ளுவாயின்னு உனக்கு பிளஸ்ஸிங்ல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, சகல ஊரும் பிராணிகளையும் நீங்கள் என்ன செய்து கொள்வீர்கள்? ஆண்டு கொள்வீர்கள். உனக்கு கீழே தான் அது இருக்குது, அதனுடைய உருவத்தை போய் நீ பார்த்துட்டு இருக்கிற. எல்லாம் சொல்லுங்க, நான் உயர்ந்தவன்.
ஒரு பாவத்தை பார்க்கும்போது, ஒரு அசுத்தத்தை பார்க்கும்போது நினைக்கணும், ஐ எம் ஹையர் than this. ஆமென். இதை விட நான் உயர்ந்தவன். அந்த ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த ரூபத்தை நீங்க பார்க்க மாட்டீங்க. நான் சொல்றேன், நீங்கள் எதை அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ இவென்ச்சுவலி அதுவாகவே நீங்கள் மாற ஆரம்பிப்பீர்கள். அது கண்டிப்பா உங்களுக்குள்ள வேலை பார்க்க ஆரம்பிக்கும். ஆமென். அதனால தான் நான் சொல்றேன், இன்னைக்கு எல்லாவற்றையும் மாற்றி சரியாக தேவனை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் எவ்வளவு அதிகாரம் உள்ளவராக இருக்கிறாரோ, அவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரோ, அவருடைய சாயல் அப்படியே நமக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஓனை ஆட்டுக்குட்டியோட தங்கும். அடுத்தது புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும் அப்படின்னா வாசிங்க. அடுத்தது கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும் ஒரு சிறு பையன். திரும்ப வந்துருச்சு பார்த்தியா ஒரிஜினல் டிசைனுக்கு. சிங்கம், காளை, புலி, வெள்ளாட்டு கடா, ஓனாய், இத்தனையும் ஒரு சின்ன பையன், ஜெஷு மாதிரி இருக்கிற ஒரு பையன் இத்தனையும் சிங்கத்தையில ஓட்டிட்டு போவான். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு சின்ன மனுஷனுக்கு கீழே தான் இத்தனையும் ஆண்டவர் வச்சிருந்தார், இத்தனையும் ஆண்டு உள்ளவைன்னு வச்சிருந்தார். ஒரு சிறு பையன் அவைகளை என்ன செய்வான்? நடத்துவான். தேவனை அறிகிற அறிவு வர வர எல்லாமே பேக் டு த ஒரிஜினலுக்கு வருது. ஆமென். நல்ல இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கை இன்னைக்கு பேக் டு த ஃபார்ம், பேக் டு த ஒரிஜினல் பிளான். தேவன் உங்களை என்ன நினைச்சு படைச்சாரோ அந்த திட்டத்திற்கு உங்களை வாழ்க்கை இன்னைக்கு அப்படியே அலைன் ஆகும், அப்படியே இன்னைக்கு செட் ஆக ஆரம்பிக்கும், இன்னைக்கு வர ஆரம்பிக்கும். சகேயு ஆக்சுவலா கொடுக்கிறவன், ஆனா அவனை வாங்குகிறவனாக பிசாசு மாற்றி வைத்திருந்தான். இயேசு ஒரு நாள் ஒரு இரவு அவனுடைய வீட்டுக்குள்ளே சென்று அவனை கொடுக்கிறவனை வச்சுட்டு வெளியில போனாரு. இவனும் ஆபிரகாமின் குமாரனா இருக்கிறானே, ஒரிஜினல் பிளானுக்கு வரணும். ஆமென். அடுத்தது பசுவும் கரடியும் கூடி மேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும், சிங்கம் மாட்டை போல வைக்கோல் தின்னும். அப்படின்னா ஆரம்பத்துல எல்லா மிருகத்துக்கும் புல்லதான் ஆண்டவர் உணவா கொடுத்தாரு. நீ போய் இவனை கடிச்சு சாப்பிடு அந்த மிருகத்துக்கு. இது ஏதேன் தோட்டத்தில் இந்த பிளானே கிடையாது. ஆசீர்வதிக்கும் போது ஏன்னா கொலை செய்யறது என்பது தேவனுடைய திட்டத்திலே இல்லை. கொலை என்பது தேவனுடைய திட்டத்திலே கிடையாது. நீங்கள் பழுகி என்ன செய்யுங்க? பெருகுங்கள், பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொன்னார். பண்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொன்னாரு. இவன் பாவத்துக்குள்ள போய் விழுந்து, சர்ப்பத்தை பார்த்து பாவத்துக்குள்ள விழுந்த உடனே மிருகத்தின் குணங்கள் எல்லாம் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. சிங்கம் அடுத்தது இப்ப யாரை கடிக்கலான்னு பாக்குது. சிங்கத்தை ஆட்சி செய்ய வேண்டியவன் சிங்கத்துக்கு இப்பொழுது பயப்பட்டு நின்று கொண்டிருக்கிறான். ஆனா தேவனை அறிகிற அறிவுல எல்லாரும் வரும் பொழுது சிங்கமும் மாட்டை போல என்ன செய்யுமா? வைக்கோலை தின்னும், புல்ல சாப்பிடும். அடுத்தது பால் குடி. இதனால கவனிங்க, இதான் கடைசி பிளஸிங். ஆமென். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல விளையாடும், பால் மறந்த பிள்ளை ஷான் போய் பாம்பு புத்துல கை விடுற மாதிரி. ஆண்டவர் பாம்புகளை தான் சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு பொருளாவே வச்சிருக்கிறார். ஆண்டவர் விளையாடுன்னு தானே இருக்கு. ஆமென். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் என்ன செய்யும் அப்படின்னா 2 வயசு கூட ஆகாத குழந்தைகள் எல்லாம் அவங்க விளையாட்டு பொருள் என்னது? பாம்பு. இன்னைக்கு பாம்பு கிட்ட போக முடியுமா? ஒரு பெரியவங்க கூட போறது கஷ்டப்படுறோம். பால் மறந்த குழந்தை என்ன செய்யும்? கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். அதை எடுக்கிறதுக்கு பார்க்குமா? ஆமென். சோ இதெல்லாம் தான் விளையாடு. அப்போ சர்ப்பத்தினுடைய குணத்தையும் கர்த்தர் மாற்றி வச்சிருக்கிறாரு. இப்ப புரியுதா ஏன் சர்ப்பம் ஸ்திரீயோட பேசும்போது அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு? இன்னைக்கு மாதிரி சர்ப்பம் கிடையாது. அன்னைக்கு விளையாண்டு கொண்டிருந்தார்கள் எல்லாரும். ஆமென். பாம்போட, மிருகங்களோட, இவங்களோட எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? விளையாண்டுட்டு இருந்தாங்க. விளையாட்டு போக்கல சர்ப்பம் வந்து டக்குன்னு பேசிருச்சு, நீ சாப்பிட்டீனா இதாயிரும் அப்படின்னு சொல்லி. ஆனா அடுத்த வசனம் வாசிங்க. என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. நல்லா கவனிங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும். புரிஞ்சுதா? கர்த்தரை அறிகிற அறிவு எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் பேக் டு த ஃபார்ம் வந்துடும். பேக் டு த ஒரிஜினலுக்கு நீங்க வந்துடுவீங்க. உங்க குடும்பம் சமாதானமா மாற ஆரம்பிக்கும். இன்னைக்கு பிசாசு மாத்தி வச்சிருக்கிறான். குடும்பத்துல சண்டை, பிரச்சனை, எதுக்கு எடுத்தாலும் தோல்வி,
நம்ம செய்யற காரியத்துல ஒரு லாபம் இல்ல, படிப்புல தோல்வி. பிசாசு உங்களை அப்படி மாத்தி வச்சிருக்கிறானா? பிரியமானவர்களே, நீங்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? முட்டைக்கோழி வாங்கணும் உங்க பேப்பரையே பார்த்துட்டு இருக்காதீங்க. என்னை ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்திற்காக படைச்சிருக்கிறார், ஒரு பெரிய நோக்கத்திற்காக என்னை படைத்திருக்கிறார். கணவன் குடித்து விட்டு வருகிறார் என்று சொன்னால் அவரை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் மாற்ற வராது. ஆனா தேவனை பார்க்க 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 இவரை மாற்ற என் ஆண்டவருக்கு வல்லமை இருக்கிறது என்ற அறிவு உங்களுக்கு வர 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 கணவன் மாற ஆரம்பிப்பார். என் மனைவியை மாற்ற என்னால முடியாது, ஆனால் என் தேவனுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அவர் வல்லமை உள்ளவர், கடலின் மேல நடந்தவர், கடலை இரண்டாக பிளந்தவர். இந்த அறிவெல்லாம் உங்களுக்கு வர 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 கர்த்தரை மட்டுமே நம்ப ஆரம்பிப்பீங்க. அப்ப அற்புதங்கள் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும், சாயல் திரும்ப வர ஆரம்பிக்கும். நேபுகாத்நேச்சார் ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய், தேவனுக்கென்று வைத்திருந்த பாத்திரங்களை எல்லாம் எடுத்துட்டு போய் தன் விக்கிரகத்திற்காக திராட்சரசத்தை அதில் ஊற்றி குடிக்க ஆரம்பிச்சான். அவனுடைய விக்கிரகத்தை நேபுகாத்நேச்சார் பார்க்க 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 டக்குன்னு மாடா மாறிட்டான். அப்படியே ரூபத்தை மாற்றி பார்க்க 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 அப்படியே உள்ளிருந்து எல்லாம் மாற ஆரம்பிச்சிருச்சு, நகமெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு. மாட்டை போல 7 நாள் 1 வாரம் வெளியிலே நனைந்தான் என்று வாசிக்கிறோம். பனியில மழையில அவன் நினைக்கிறான். ராஜாவா இருந்தவன் சிங்காசனத்துல ராஜா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. ஆனா சிருஷ்டித்தவரை பார்க்காமல் சிருஷ்டியை பார்த்து கொண்டிருந்தான். அவ்வளவு பெரிய ராஜா. நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொல்லி தான் கட்டினதை அவன் பார்த்து கொண்டிருந்தான். அவனுடைய பார்வை மாறினது. வேறொரு சாயலை பார்க்க ஆரம்பித்தான், வேறொரு ரூபத்தை பார்க்க 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 டக்குன்னு அப்படியே நகமெல்லாம் வளர ஆரம்பிச்சது. மாடு மாதிரி அவன் ஃபேஸ் எல்லாம் மாற ஆரம்பிச்சது. கை காலல் அப்படியே மாறி அப்படியே அரண்மனையிலிருந்து ஊர்ந்து வெளியில போய் புல்ல திங்கிறான். இப்போ எல்லாரும் அவனை பார்க்கும்போது எப்படி இருந்திருக்கும்? ராஜாவா இருந்த வினடா திடீர்னு அவனை பார்த்தவங்களுக்கு அப்படியே சும்மா ஒரு மாதிரி புல்லரிச்சு போயிருக்கும். என்னடா நாங்க பார்த்துட்டே இருந்தோம், அப்படியே மாடு மாதிரி மாறிட்டான். ஏன் தெரியுமா? அது தேவனுக்கென்று நியமித்த பாத்திரம். அதை எடுத்துட்டு போய் நீ ஒரு ரூபத்தை, நீ ஒரு சாயலை நீ வந்து பார்க்கிற. அப்போ அவன் சொல்றான், அவன் மனம் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவன் சொல்றான், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, அவரை அறிகிற அறிவு எனக்கு திரும்ப வந்த உடனே அவன் சொல்றான், என் சாயல் எனக்கு வந்தது. என் சாயல் எனக்கு வந்த உடனே மந்திரிமார்களும் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள், என் மகிமை எனக்கு திரும்பவும் வந்தது அப்படின்றார். ஆமென். ராஜாவா இருந்தாலும் என்ன சாயலை நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஆமென். அவர் சாயலையே பார்த்து 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 உண்டாக்கி வச்சுக்கிட்டு ச்சே இதுதான் நம்ம சாயலா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணி நம்மளை பார்த்த ஆண்டவர், சந்தோஷமா பார்த்த ஆண்டவர், இந்த உருவாக்கின ப்ராடக்ட் திரும்பவும் தன்னை பார்க்கணும்னு அவர் விரும்புறாரு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. எழுந்து நிற்போமா? எல்லாரும் எழுந்து நிற்போம். சிலுவையில உங்க பலவீனத்தின் சாயல், உங்க பாவத்தின் சாயல், உங்கள் அசுத்தத்தின் சாயல், உங்கள் வறுமையின் சாயல், சண்டையின் சாயல் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில சுமந்தார். எல்லா சாயலையும், கெட்ட சாயலையும் அவர் சிலுவையில சுமந்துட்டாரு. ஏற்கனவே தேவனுடைய சாயல்ல இருக்கிறதான நாம் தேவனை பற்றி அறிகிற அந்த அறிவு வர 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 வரதான் அவருடைய சாயல் இருக்கிற நாம் அவரை போல மாற முடியும், பேச முடியும், இருக்க முடியும், நடக்க முடியும். பிராக்டிக்கலா அது வர ஆரம்பிக்கும், நடைமுறைக்கு அது வரும். நம்ம ஆவியில அவருடைய சாயல் இருக்கிறோம், ஆனா நடைமுறைக்கு நம்ம எப்போ தேவ சாயலை நம்ம ரியாக்ட் பண்ணுவோம்னு சொன்னா அறிவு வர வர, தேவன் யார் என்ற அறிவு வர வர. ஓ ஹல்லேலூயா, நன்றி ராஜா.